மஹிந்த ராஜபக்ச புலிகளுடனான யுத்தத்தை அந்த சந்தர்ப்பத்தில் முடிப்பதற்கு முயற்சிக்கவில்லை அல்லது விரும்பவில்லை என்றும், அதைவிட புலிகள் அமைப்பினருக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கொடுத்ததாகவும், அந்த நிதியில் தான் கடற்புலிகள் ஆயுத படகுகளை வாங்கி இராணுவத்தினரையே கொலை செய்தனர் என்றும், வெள்ளை கொடியுடன் வருபவர்களை கொலை செய்யுமாறு கோட்டபய ராஜபக்ச அவர்கள் கூறியதாகவும் அது தொடர்பான காணொலி இருப்பதாகவும் முன்னாள் இராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக யாருமே அறியாத பல தகவல்கள் இந்த ஊடக சந்திப்பிலே சரத் பொன்சேகாவால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அல்லது புதிதாக இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த நிலையிலே அப்போது, அதாவது இந்த இறுதி கட்டத்திலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்று வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தகவல்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு உண்மைகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற மோதல், அரசியல் பிளவுகளால் பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சரத் பொன்சேகா அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இராணுவ தளபதியாக செயற்பட்டு இந்த யுத்த முடிவுக்கு காரணமாக அமைந்தார். அதன் தொடர்ச்சியாக உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் கடந்த 2010ஆம் ஆண்டு வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் சரத் பொன்சேகாவும் மஹிந்த ராஜபக்சவும் நேருக்கு நேர் நின்று மோதிக்கொண்டார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழர்களின் கட்சி, தமிழர்கள் உரிமைக்காக போராடுகின்றோம் என்று சொல்லுகின்ற தமிழரசு கட்சியினர் சரத் பொன்சேகாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டிருந்தார்கள். தமிழ் மக்கள் அனைவருமே சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இறுதியில் சரத் பொன்சேகா தோல்வியடைந்தார். அதற்கு பிறகாக மஹிந்த ராஜபக்சவால் பழிவாங்கப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் என்பது பலரும் அந்த தகவல். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததை தொடர்ந்து சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் ராஜபக்ச சகோதரர்களுக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறி வருகின்றார். அதிலே குறிப்பாக பிரபாகரனும் நாங்களும் மாறி மாறி ஒருவர் அழிக்கின்ற எண்ணத்தில் போராடி கொண்டிருந்தோம். ஆனால் எப்போதுமே பிரபாகரன் அவர்கள் எங்களது குடும்பத்தினரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. ஆனால் ராஜபக்ச அவர்கள் எனது மகள்களை விமான நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி இருந்தார் என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புலிகள் அமைப்பினருக்கு நிதியை வழங்கி அவர்கள் எங்களை அழிக்கின்ற நிலைக்கு இவர் கொண்டு வந்தார். பல துரோகங்களை செய்திருக்கின்றார். இதே வேறு நாடுகளாக இருந்திருந்தால் ஒவ்வொருபட்ட தண்டனைகளை கொடுத்திருப்பார்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கு இலங்கை அரசியலமைப்பின்படி அவர் தூக்கிலிடப்பட வேண்டிய நபர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக பௌத்த மத குருக்கள் அனைவரும் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். எவ்வாறு தூக்கிலிட வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்று. அதற்கு பதிலளிக்கின்ற போது நான் தூக்கிலிட வேண்டும் என்று கூறவில்லை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு நாட்டில் இடம்பெற்றால் இலங்கை நாட்டு அரசியல் அமைப்பின்படி அவரை தூக்கிலிட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கூறினேனே தவிர நான் அவரை தூக்கிலிட வேண்டும் என்று கூறவும் இல்லை, அப்படி ஆசைப்படவும் இல்லை என்பது போல அவர் பதிலளித்திருந்தார். அதற்கு பிறகாக அந்த இறுதி யுத்தத்தின் போது நடந்த பல சம்பவங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். இறுதி யுத்தத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு செயலாளராக கோட்டபய ராஜபக்ச இருந்த போது துப்பாக்கி ரவைகள் இல்லை என்று நான் குறிப்பிட்டேன். அப்போது கோட்டபய ராஜபக்ச அவர்கள் கூறினார், நாங்கள் சீனாவிடமிருந்து கடனாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், சீனா தராவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று அவர் கேட்டிருந்தார். அதற்கு பிறகாக பசில் ராஜபக்சவுடன் பேசினேன். பசில் ராஜபக்ச உடனடியாக நிதியை எனக்கு கொடுக்குமாறும் அதை பெற்றுக் கொள்வதற்கு நிதி வழங்குமாறும் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 5 நிமிடத்தில் நிதி கிடைத்தது. அதற்கு பிறகாக பசில் ராஜபக்சவுடன் அமர்ந்திருந்து 1 மணி நேரம் நான் பேசினேன். அப்போது பசில் ராஜபக்ச அவர்கள் பல்வேறுபட்ட தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதை புறக்கணிப்பதற்காக புலிகள் அமைப்பினருக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் பிரபாகரனுக்கு கிளிநொச்சியில் சென்று கொடுத்திருந்தோம், அதிலே மலையக தலைவர்களும் வந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாகவும், அந்த நிதியை வைத்துத்தான் அவர்கள் கடற்புலிக்கு ஆயுத படகுகளை வாங்கினார்கள். அந்த படகை வைத்துக் கொண்டுதான் சுமார் 150 கடற்படையினரை அவர்கள் தாக்கி கொலை செய்தார்கள் என்று சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை இறுதி யுத்தத்தின் போது என்னை ராணுவ தளபதி பதவியில் இருந்து விலகுமாறும், அதாவது நீங்கள் நீண்ட காலமாக போராடி விட்டீர்கள், ஓய்வெடுங்கள் என்று குறிப்பிட்டதாகவும் வேறொரு தளபதியை கொண்டு வர முயற்சித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதை தனக்கு கீழிருந்த அதிகாரியையும் மாற்றி சுற்றுலாவிற்காக மலேசியாவுக்கு அனுப்பியிருந்தார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தத்தை கொண்டு வருமாறு என்னிடம் கூறியதாகவும் நான் முதலில் மறுத்ததாகவும் அதற்கு பிறகாக அவர்கள் உத்தரவிட்டதை தொடர்ந்து அதை மீற முடியாத நிலையில் போர் நிறுத்தத்தை இறுதியில் கொண்டு வந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் புலிகள் அமைப்பினர் எங்களை தாக்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது யுத்தம் முடிவடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்னர் நடந்தது என்று அவர் தெரிவித்திருந்தார்.
அதை தவிர இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அவர் விரும்பவில்லை என்றும் 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்று தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று நான் ஜனாதிபதியாக மீண்டும் வர வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுவரை சவேந்திர சில்வா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியதாகவும் ஊடகவியலாளர்கள் சந்தர்ப்பத்தில் இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பு முடிவடைந்ததன் பின்னர் ஊடகவியலாளர்கள் இருப்பதை மறந்து ராஜபக்ச அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டதாகவும் வெள்ளைக்கொடியுடன் மக்கள் வருகின்றார்கள் கொலை செய்யுங்கள் என்று அவர் கூறியதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மற்றொருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அது தொடர்பான காணொலி காட்சிகள் என்னும் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே வெள்ளைக்கொடியுடன் வருகின்ற மக்களையே கொலை செய்யுமாறு கோடபய ராஜபக்ச அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் என்பது இதனூடாக தெரிகின்றது. எனவே சரத் பொன்சேகா சொன்ன பல தகவல்களை வைத்துக் கொண்டே அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளலாம். போர்க்குற்றம் நடந்திருக்கின்றது, பொதுமக்களை திட்டமிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள், இதை இனப்படுகொலையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான ஆதாரத்தை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களை ஊடக சந்திப்பிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இதிலே இவற்றையெல்லாம் கடந்து இதிலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ராஜபக்ச அரசியல் தேவைக்காக இப்படி செய்தாலும் அதைவிட மூர்க்கத்தனமாக சரத் பொன்சேகா அவர்கள் இதிலே செயற்பட்டிருக்கிறார். எப்படியா யுத்தத்தை அழித்து முடித்துவிட வேண்டும், ஆறு இறந்தாலும் பரவாயில்லை, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் செயற்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ராஜபக்சவும் சரத் பொன்சேகாவும் இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது இதனை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், பயனடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது அப்படமாக தெரிகின்றது. தமிழரசு கட்சி அப்போது எடுத்த முடிவு என்பது சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு. ஆகவே சரத் பொன்சேகா தான் அதை முடித்து வைக்க வேண்டும் என்றே உறுதியாக இருந்தார். எப்படியான ஒரு முடிவை அப்போது தமிழரசு கட்சி எடுத்திருக்கிறது, அதுக்கு பிறகும் அப்படியான முடிவை தான் எடுத்தது. எங்களுக்கு இவர்களது அரசியல் செயற்பாடு, அரசியல் அறிவு, அரசியல் தெளிவு இருக்கிறது என்பதை இதிலே கண்கூடாக பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த்.